காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. நீங்க எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வாங்க. இந்த கண்ணம்மா உங்களுக்காக இங்கேயே காத்துட்டு இருப்பா. பேச்சு மாற மாட்டல, அப்புறம் என்ன தவிக்க விட்டு நீ பாட்டுக்கு எங்கேயா போயிட்டனா போயிட மாட்டல. எங்க அப்பாவே வந்து கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். போதுமா? ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணமாகி போனா அவளால அந்த குடும்பமே தழைக்கணும், வாரிசுகள் உருவாகணும், அந்த வீடே கலகலன்னு இருக்கணும். அதை செய்ய வக்கில்ல. ஏன்பா நிறுத்துனீங்க? இறங்குமா சொல்றேன். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இந்தம்மா, முகத்தை கழுவிக்கும். அழுது அழுது முகமே இறுகி போயிருக்கு. கொதிக்கிறதுக்கு பயந்து எரிகிறதுல விழுந்த கதையா? அங்க பிரச்சனைன்னு இங்க போனா நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் வல்லூருங்க கூட்டமா. காயம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அதை மேற்கொண்டு கொத்தி எடுத்து ரணமாக்காம விட மாட்டாளுங்க. ஓ ஆத்தாளும் பாட்டியும் உன்னை பார்க்கும்போது ஓ முகத்துல எந்த சோகமும் தெரியக்கூடாது. ஓ முகத்தை கழுவிட்டு வாமா. உனக்கு எப்ப என்ன பிரச்சனை வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாக்கியலட்சுமி இப்ப நீ போனா எதுக்கு வந்திருக்கேன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பா. எதுக்குமே நீ வாயை திறக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாரதி மாமா டெல்லிக்கு போயிருக்காருப்பா. ஏற்கனவே நான் வீட்டை விட்டு சொல்லாம போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் திரும்ப வரும்போது நீ வீட்டுல தான் இருக்கணும், வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாருப்பா. ஆனா நான் அவர் சொன்னதை மீறி இப்படி வந்துட்டேனேப்பா. திரும்ப வந்து பார்த்தா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ போயிட்டியேன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? அழாதம்மா, பாத்துக்கலாம். மாப்பிள்ளைக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. தெரிஞ்சா அவரே புரிஞ்சுக்கு வருமா? வேணும்னா ஒரு போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவோமா? வேணாப்பா, அவர் என்ன வேலையா இருக்காரோ, ஏதோ முக்கியமான மீட்டிங்னு வர சொன்னாரு. இத சொல்லி அவர் மனசு இன்னும் ரொம்ப கஷ்டப்படும்பா. சொல்ல வேண்டாம். என்னம்மா பண்றது? உன் மாமியார் இவ்வளவு மோசமா நடந்துக்கான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அதுவும் மனசாட்சியே இல்லாம எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. வீட்டுக்கு வாழ வந்த மருமகன் கூட பார்க்காம பிறந்த இடத்துலதான் நிம்மதி இல்லைன்னா போன இடத்துலயும் உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேம்மா. என்ன சொல்லிட்டு நீங்க அழாதீங்கப்பா. ரோட்ல யாராவது பார்க்க போறாங்க. கண்ணை தொடங்கப்பா. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வீட்டுல மட்டும் வாயவே திறக்காத. ஓ மாமியாரை விட வீட்டுல இவளுக என்ன நாடகம் நடத்த போறான்னு தான் பயமா இருக்கு. சமாளிப்போம். சரி வாமா போலாம்.
மாமா சமந்தி சொன்னா கேளுங்க. இருங்க கண்ணம்மா. போயிட்டான். ஏய் நிம்மி, இங்க வா இங்க வா இங்க வா. இங்க வாயே. என்னம்மா சொல்லுங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவ? எதுக்குமா கேக்குறீங்க? சொல்ல. நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவ? நல்லா ஜிலு ஜிலுன்னு ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் குடிப்பேன். நான் தலை கால் புரியாத சந்தோஷத்துல இருக்கேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவேன். இப்போ நாம ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டாடுவோம். நீ போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல கேக் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா வா. இந்தாங்கம்மா ஆப்பிள் ஜூஸ். வழக்கத்தை விட ஐஸ் அதிகமா போட்டிருக்கேன். சந்தோஷம் அதிகமா இருந்தா சில்னஸும் அதிகமா இருக்கணும்ல. இருக்கணும் தான். Cheers. அந்த கண்ணம்மாவை அத்தை வீட்டை விட்டு துரத்துனத பார்க்கவே எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அவளும் அவ மூஞ்சியும் என்னமோ பெரிய நல்லவளாட்டும் பெருசா சீன் போடுறா. ஆனா அத்தை எதையுமே கண்டுக்கல பாத்தியா? ஒழிஞ்சு போட்டும். இனிமே அஞ்சலி வாழ்க்கையில ஒரு புது நாள். ஸ்வீட் எடு, கொண்டாடு. இந்தா. ஆமாமா, இனிமே கண்ணம்மாவால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது. இந்த வீட்டோட மூத்த மருமகளா, ஒரே மருமகளா, இந்த மொத்த வீட்டுக்கும் மகாராணியா வாழ போறீங்க. ஒரு பொண்ணை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனத கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றீங்கன்னா உங்க மனசுக்குள்ள வெறி வன்மம் பா நினைச்சு பார்க்கவே முடியல என்னால. இப்படி கூட பொண்ணுங்க இருப்பாங்களா? அடுத்தவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஐயோ பாவம் அப்படின்னு கூட நினைக்க மாட்டேங்கிறியே. சரி, அதுதான் இல்லனாலும் யாரு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன போறதுக்கு கூட உனக்கு மனசு இல்லைல்ல? கண்ணம்மாணி கதறி அழுதத அணு அணுவா பார்த்து ரசிச்ச பிறகு அத ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட்டு அதுவும் பத்தாததுக்கு கேக் வெட்டி கொண்டாடுறியே. ஐயோ பா, அதுவும் நம்ம வீட்லயே தோ வேலை செய்யறவங்க கூட. என்ன அஞ்சலி, இப்படி ஒரு பொண்ணா நீ? Wow, I'm really proud of you, my dear child. இத்தனைக்கும் கண்ணம்மாணி யாரோ ஒரு பொண்ணு கிடையாது, உன்னோட கூட பிறக்காத அக்காடி. அவங்களே இவ்வளவு சீப்பா நீ ட்ரீட் பண்றனா மத்தவங்களால நீ எப்படி மதிப்ப? கண்டிப்பா நான் உன் லிஸ்ட்ல இருக்க மாட்டேன். எப்படி அஞ்சலி இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியும்? எப்படி உனக்கு மனசு வருது? இதுவே உனக்கு நடந்திருந்தா, கண்ணம்மாணியோ இல்ல வேற யாரோ கேக் வெட்டி கொண்டாடி இருந்தா உன் மனசுக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மா குத்தி இருக்கும்ல. நீ இப்படி பண்ண விஷயம் கண்ணம்மாணிக்கோ இல்ல பாரதிக்கோ தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அவங்கள உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி என்ன விடு, நான் ஆல்ரெடி உனக்கு கேவலமா தாண்டி நினைக்கிறேன். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க? அது சரி, மனசாட்சிக்கு பயப்படுறவங்க தான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிப்பாங்க. உனக்கு என்ன இருக்கு? அஞ்சலி, வாழ்க்கை ஒரு வட்டம். நேத்து நம்ம யாருக்கோ பண்ணது நாளைக்கு நமக்கே நடக்கும். கண்ணம்மாணி இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்காக நீ சந்தோஷப்படுறல,
நாளைக்கு அது உனக்கே கூட நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும். யூ கவுண்ட் யுவர் டேஸ் அஞ்சலி. இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆனா போக வேண்டியவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. வாட் எ பிட்டி, வாட் எ பிட்டி. அப்புறம் ஒரு வேளை நான் சொல்றதுல ரோஷப்பட்டு உண்மையிலே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தானா இந்த லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போறது ரொம்ப பழைய மாடல். உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. போறதுன்னா அப்படியே போயிரு, சரியா? ஸ்வீட்டடு கொண்டாடு. மை டியர் பேபி, என் ட்ரீம் இல்ல வாடி. ஏத்தன்னா நன்னா. அஞ்சலி, கவுண்ட் யுவர் டேஸ் அஞ்சலி. பாய். என்னாச்சு வெம்பா? எது கடற? எது கடற? என்னாச்சு சொல்லு. இந்த மாதிரி நீ எழுது நான் பார்த்ததே இல்லையே. வா முதல்ல உட்கார், வா உட்கார். என்னாச்சு வெம்பா? சொல்லு, என்ன பிரச்சனை? எது கடற? கண்ணம்மாவை சௌந்தர்யாத்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க சித்தப்பா. நிஜமாவா? ஆமா சித்தப்பா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. நான் செத்தாலும் இங்கதான் சாவேன்னு அப்படி இப்படின்னு கண்ணம்மா என்னென்னமோ சொல்லி கதறி அழுதுருக்கா. ஆனா சௌந்தர்யாத்த அது எதையுமே காதுல வாங்கிக்கல சித்தப்பா. கண்ணம்மா அவங்க கால்ல கூட விழுந்து கெஞ்சினாலாம். அப்பவும் அவங்க மனசு இறங்கலையா சித்தப்பா. பாவம் அந்த பொண்ணு. ஆமா சித்தப்பா, ரொம்ப பாவம். ஆனா உனக்கு இது குட் நியூஸ் தானே? இந்த மாதிரி விஷயங்களை கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவ. நிஜமாவே குட் நியூஸ் தான் சித்தப்பா, ரொம்ப பெரிய குட் நியூஸ். அப்புறம் எதுக்கு அடற? சித்தப்பா, இது அழுக இல்ல, ஆனந்த கண்ணீர். ஏன் பாரதிய நான் அடையிறதுக்கு தடையா இருந்த அந்த கண்ணம்மா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்கிற சந்தோஷம் சித்தப்பா. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படியே ததும்பி ததும்பி கண்ணீரா வந்துரும் சித்தப்பா. பாருங்க, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் மனசுல ஓடுற சந்தோஷம். அதான் நான் பார்த்தேன், மாறிட்டியும் நினைச்சேன். நீ மாறவே மாட்ட. சித்தப்பா இங்க பாருங்க, கண்ணம்மாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயத்துக்கு நீ தான் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ், எக்ஸாக்ட்லி சித்தப்பா. ஐ ஆம் ரீசன் ஃபார் தட். கண்ணம்மாக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான தகுதி 100% இருக்கு. அவ உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்ல சித்தப்பா. ஆனா ரிப்போர்ட்ட நான் தான் அப்படியே மாத்தி எழுதி கொடுத்துட்டேன். அதையும் சௌந்தர்யா ஆண்டி நம்பிட்டாங்களாம். அதை வச்சுதான் இப்ப கண்ணம்மாவை விரட்டி அடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய சாதனை இல்ல இது? அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்து நிரூபிச்சிட்ட. ஒரு பொண்ணா பிறந்ததுக்கான எல்லா தகுதியும் நீ அடைஞ்சிட்ட. உன்னை நினைச்சு நீ இந்த காலம் பூரா பெருமைப்படலாம். அவளை ஏன் இந்த வெற்றியும் சுயசரிதத்தில் எழுதலாம். மெம்பா, இந்த சூடி கொடுத்த சுடக்கொடின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி உன்னை குடி கெடுத்த வெம்பான்னு இந்த வரலாறு உன்னை போட்டுரும். ஐயோ, எனக்கு இந்த வரலாறு, எதிர்காலம், அடுத்த ஜென்மம் இத பத்திலாம் எந்த கவலையுமே இல்ல. இந்த நிமிஷம் நான் வாழ விரும்புற வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்கு தடையா எது எது யார் இருந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் சித்தப்பா. அப்பா, கண்ணம்மா வீட்டை விட்டு போயிட்டா. இனிமே என் பாரதி கூட நான் ஒண்ணு சேருறது எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது.
அந்த வீட்ல இனிமே நான் தான் மருமக. என் பாரதியோட சரி பாதி இனிமே இந்த வெண்பாதான். அதை நீயே முடிவு பண்ணா எப்படி? நீ சொன்னதை வச்சுதான் கண்ணம்மா வீட்டை விட்டு அமைச்சாங்க. அது ஒரு நாள் நீ சொன்னது பொய்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? அது வரும்போது பாத்துக்கலாம் சித்தப்பா. நாளைக்கு மழை வருங்கிறதுக்காக இன்னைக்கே கொடை பிடிக்க முடியுமா? பாரதிக்கு நான் தான், எனக்கு பாரதி தான். இதை யாராலையும் மாத்தவே முடியாது. இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? சௌந்தர்யா, என்ன காரியம் பண்ணியிருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அறிவு யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா கண்ணம்மா எதுக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புன? அவ என்ன தப்பு பண்ணா? ஏன் அவ மேல என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல? நான் உங்களுக்கு சொல்லலையா? சௌந்தர்யா, நீ என்கிட்ட சொன்ன. ஆனா அதை பத்தி அப்ப பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனா நீ என்னடான்னா அவசரப்பட்டு கண்ணம்மாவுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு. பாவம், சம்மந்தி வீடுன்னு கூட பார்க்காம கண்ணம்மாவுடைய அப்பா இங்க வந்து கை கட்டி கூனி குறுகி நின்னாரே, அப்ப கூட அவன் மனசு இறங்கல? சொல்லு. ஒருத்தர் மேல இறக்கப்பட்டு நம்ம கையில இருக்கிற 10 ரூபாயை கொடுக்கலாம், இல்ல ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். என்னோட மகன் வாழ்க்கைய என்னால தூக்கி கொடுக்க முடியாதுங்க. அவர் வந்து அழுதுட்டு இருக்காருனா அவர் பொண்ணு மேல தப்பு இருக்கு. இல்லன்னா அந்த ஆள் எதுக்கு அழணும்? எங்க சும்மா என் மேல மட்டும் கோவப்படாதீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. நான் வாங்க சம்மந்தி, உட்காருங்க சம்மந்தி, சாப்பிடுங்க சம்மந்தின்னு அவருக்கு விருந்து வச்சிருந்தா மட்டும் அந்த ஆளோட பொண்ணு பூவும் காயுமா காய்ச்சி கொட்டி இருப்பாளா? அவளால பூக்கவும் முடியாது காய்க்கவும் முடியாது. அப்படிப்பட்டவளுக்கு இந்த வீட்டோட மருமகளாகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. ஏன் சௌந்தர்யா இப்படி ஒரு வன்மத்தை உன் மனசுல வளர்த்து வச்சிருக்க? கண்ணம்மா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளாவது உன்னை எதிர்த்து பேசியிருப்பாளா? நீ எவ்வளவு திட்டி கோபப்பட்டாலும் உன் மேல அன்பு பாசத்தை தவிர அவ வேற எதுவும் காட்டினதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை செஞ்சேன்? அவ உன் காலில் விழுந்து எவ்வளவு கெஞ்சி கதறனா, அதுக்கப்புறமும் நீ. அதான் சௌந்தர்யா, என்னால சகிச்சுக்கவே முடியல. ஒரு காலத்துல நீ எவ்வளவு நல்ல குணத்தோட இருந்த தெரியுமா? இப்பவும் நான் நல்ல குணத்தோட தாங்க இருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்ல. அவளை நான் வீட்டை விட்டு வெளில அமிச்சதுல சில பேருக்கு இன்னும் கோபம் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா நான் செஞ்சதுதான் நியாயம், அதுதான் சரின்னு உங்க எல்லாருக்குமே புரியுங்க. 100க்கு 300 தடவை கௌரவம் கௌரவம்னு பெருசா பேசுறியே. அவ மருமகளை சௌந்தர்யா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான்னு நாளைக்கு இந்த ஊரே பேசுமே. அப்பவும் கௌரவம் கெட்டு போகாதா? ஆமா, கெட்டு போகும். ஆனா அதுல சேதாரம் ரொம்ப கம்மி தாங்க. ஒரு வாரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வாய் மூடிட்டு போயிடுவாங்க. ஆனா அவளால ஒரு குழந்தையை பெத்து தர முடியாதுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் எல்லாரும் வாழ்நாள் முழுக்க பேசுவாங்க. மத்தவங்க பேசுறத விடுங்க. நம்ம குடும்பத்துக்கே லைஃப் முழுக்க எவ்வளவு பெரிய துன்பம் தெரியுமாங்க? எங்க பாரதி புள்ளைய நம்ம தூக்கி கொஞ்சணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு ஆசையே இல்லையா? அந்த ஆசைய கண்ணம்மாவால எந்த காலத்திலயுமே நிறைவேற்ற முடியாதுங்க. பின்ன எதுக்குங்க அவ நம்ம வீட்ல இருக்கணும்? ஆக்சுவலா அவ இருந்த இடத்துல ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கிற தகுதியோட இன்னொரு மருமக வரப்போறாங்க. அத நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும்.